அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு இன்றைக்கி போனவங்களை, அதாவது நேற்று போனவங்களே என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிகிரி முடித்தவங்கள பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேற்றிலிருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போகிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவில் நமக்கு பார்த்திங்கன்னா 10வது 12வது டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டிகிரி படித்தவங்க போகாதீங்க, டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணாதீங்க, அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மேலே நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நேற்று நடந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ ஒரு 100 பேர் ஒரு நாளில் போகிறாங்க அப்படின்னா அதில் 70% பேர் 80 பேர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி ஹோல்டராக தான் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு டிகிரி மட்டும் இல்லை, ஒரு 2 டிகிரி முடித்தவங்க கூட இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வர்றாங்க அப்படின்றத நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் அப்போது 10th 10வது 12வதுலாம் படித்தவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும், இந்த மாதிரி இவங்களுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனே விட்டாங்க. ஸோ இவங்களை விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே முக்கால்வாசி பேர் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்க தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுலேயுமே அவங்க யாரையுமே ரிஜெக்ட் பண்ணலை அப்படின்றதுமே நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க டிகிரி படித்தவங்களாகவே இருந்தாலுமே அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் கூப்பிட்டு நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்கிறத ஃபார்மில் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லி எல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சு தான் அனுப்புகிறாங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஸோ யாரையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரி முடித்தவங்க நீங்கள் வரக்கூடாது, அதாவது யாருக்குமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லலை, அதாவது நீங்கள் டிகிரி படித்தவங்க ரிஜெக்ட் பண்ணலை அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வரும் நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நேற்று நடந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை போன அளவில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமானவங்க டிகிரி படித்தவங்க தான். ஆனால் டிகிரி படித்தவங்கள ரிஜெக்ட் பண்ணலை. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் பார்த்துட்டு விட்டுருக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணுவாங்களா செலக்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சம்பந்தமான அனைத்து தகவலுக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.